வெண்முரசு. கார்கடல் 51. வாசிப்பது சந்தீப். அரவான் சொன்னான், நாகர்களே, கேளுங்கள். இன்று கௌரவப் படையின் அணிகுலைத்து கௌரவர்கள் 4 குருதியை உடலெங்கும் அணிந்து பாதாளத்திலிருந்து எழுந்து வந்த கொடுந்தெய்வம் போல் விரித்த விழிகளும் விரித்த வாயுமாக கைகளில் நிணம் வழுக்கும் பெருங்கதாயுதத்துடன் களத்தில் நின்றிருந்த பீமனை நான் கண்டேன். அவன் ஓடிச் சென்று தன் தேரிலேறுகையில் தன் கையின் நிழல் நீண்டதொரு நாகம் போல் வளைந்து தேர்கள் மேல் புறவிகள் மேல் நிலத்திலென இழைந்து தன்னை அணுகுவதைக் கண்டான். ஒரு கண விழுதிரும்பலில் அவன் திகைத்து பிறிதொரு காலத்தை சென்றடைந்தான். அங்கு அவன் முன் நீண்ட வெண்டாடியுடன் வெண்ணிறமான பெருந்தோள்களுடன் இடைக்குக் கீழ் 100 சுருள்களாக நெளியும் நாக நீளுடலுடன் ஆரியகன் நின்றிருந்தார். மைந்தா, இன்று உனது நாள். உன்னுடன் நாங்கள் இருக்கிறோம். உன்னுடலில் குடிகொள்கிறோம். செல்க, இன்று உன்னை கொல்லும் ஆற்றல் கொண்ட அங்கநாட்டு அரவம்பனை வெல்க. இன்றே தருணம். இன்று முழுக்க நாங்கள் உன்னுடன் இருப்போம். இன்று மட்டுமே உன்னால் அவனை வெல்ல முடியும் என்று உணர்க, என்றார். அவர் நா பிளந்து பறந்தது. இமையா மணிக்கண்கள் ஒளிகொண்டிருந்தன. 100 முறை மண்ணை எரித்தழிக்கும் வஞ்சமும் சினமும் கொண்டவராக தெரிந்தார். பொறுமையிழந்து அவருடைய உடற்சுருட்கள் நெளிந்தமைந்தன. பீமன் திகைப்புடன், நீங்கள் யார்? என்றான். ஆழுலகத்து மானாகமாகிய என் பெயர் ஆரியகன். உன்னை ஆற்றல் மிக்கவனாக ஆக்கிய நஞ்சை உனக்கு அளித்தவன் என்றது மானாகம். ஆம், உங்கள் முகத்தை நினைவுறுகிறேன். ஆனால் அன்று அழகிய தோற்றமும் இனிய குரலும் கொண்டிருந்தீர்கள், என்றான் பீமன். அது நான் உனக்களித்த நாக அமுதத்தின் அழகும் இனிமையும். இங்கே புவிக்கு மேல் நாங்கள் கொடுந்தோற்றம் கொள்கிறோம், எங்கள் அமுது இங்கே நஞ்சென்றாவது போல, என்றார் ஆரியகன். செல்க, முழு விசையாலும் அங்கனை எதிர்த்துக் கொல்க. இல்லையேல் அவன் உன் இளையோனை இன்றே கொல்வான். பீமன் எரிச்சலுடன், என் இளையோன் வெல்லப்பட இயலாதவன், என்றான். தெய்வத்தால் செலுத்தப்படும் தேரிலமர்ந்திருப்பவன் அவன். மண்ணிலிருந்து எந்த அம்பும் அவனை நெருங்க இயலாது. ஆயினும் தெய்வங்கள் விண்ணிலனுப்பிய கோள்களை அரவுகள் கவ்வுவது உண்டு என்று உணர்க. இன்றே அங்கனை கொன்று எழுக. இன்று உச்சிப்பொழுதுக்குப் பின் 2 நாழிகை பொழுது கதிரோனின் ஆற்றல் குறையும். ராகுவும் கேதுவும் விடுக்கும் வானிழல் அவ்வெம்மையை சூழ்ந்து குளிர்விக்கும். அப்போது நாகங்களின் ஆற்றல் 1000 மடங்கு பெருகும். அந்தப் பொழுதில் அங்கனை எதிர்கொள்க. உன் தோள்கள் என நானும் என் உடன்பிறந்தானாகிய சுவீரியவானும் அமைவோம். உன் அம்புகளில் எங்கள் குடியின் அனைத்து நாகங்களும் ஏறிக்கொள்வோம். அம்புகளில் விசை கூட்டுவோம். அவற்றின் கூர்களில் நஞ்சு நிறைப்போம். இன்று நீ அவனை வென்றால் இப்போர் முடிவுறுகிறதென்றே பொருள். அறிக, அவன் அம்புத்தூளியில் உரைகின்றது தக்ஷகுலத்து எஞ்சிய இளையோன் குடிகொள்ளும் தொல்லம்பு ஒன்று. எஞ்சும் துளி என்றும் பேராற்றல் கொண்டது என உணர்க. அழிந்தவை அனைத்தும் நுண்வடிவென அதில் உரைகின்றன. உன் இளையோன் அர்ஜுனனுக்காக வஞ்சத்தை தவமென இயற்றி மூத்து கூர்கொண்டு காத்திருக்கிறது அது. அதை இத்தருணத்தில் அவன் வெளியே எடுப்பான் எனில் அதன் நஞ்சு நலிவுற்றிருக்கும். அதை உன்னை நோக்கி அவன் தொடுப்பானெனில் நாங்கள் 108 பேர் சேர்ந்து அதை சூழ்ந்து வென்று செயலற்றதாக்குவோம். அதன் பொருட்டே ஆழத்து நாகரலகிலிருந்து இங்கு எழுந்துள்ளோம். எழுக, இத்தருணத்தை வெல்க, என்றார் ஆரியகன். பீமன் தன் கைகளை நீட்ட 2 மானாகங்கள் எழுந்து அவன் கைகள் ஆயின. ஆனகன் என்னும் நாகம் அவன் கதை ஆகியது. கர்விதன் என்னும் நாகம் அவன் வில்லாகியது. அவன் அம்பராத்தோணி எங்கும் நாகங்கள் சிரிந்து எடை மிகுந்தது. அவன் திரும்பி, தொடர்க என்று ஆணையிட்டபோது பாஞ்சாலத்தின் 1000 கதைவீரர்கள் அவனைத் தொடர்ந்து எழுந்தனர். அவர்கள் அனைவர் கைகளிலும் படைக்கலங்களிலும் பாதாள நாகங்கள் குடிகொண்டன. அவர்கள் அணிதிரண்டு எழுந்தபோது குருக்ஷேத்திரப் படைக்களத்தில் அதுவரை இல்லாத குளிர் பரவியது. நாகங்களின் மூச்சுக்காற்றால் கொடிகள் அசைந்தன. புறவிகள் அஞ்சி உடல் மெய்ப்பு கொண்டு கால் மாற்றின. யானைகள் தங்கள் உடலுக்குள் உருமிக்கொண்டன. கவசப்படை திறந்து வெளியேறி அவர்கள் வெறிகொண்டு கௌரவப் படையை சிதைத்தபடி முன்னேறினர்.
ஒருபோதும் அத்தனை பேராற்றல் மானுடக் கைகளிலும் கதைகளிலும் குடியேறியதில்லை. கைநகங்களே விழிகளாக ஒற்றை அம்பும் இலக்கு பிழைக்கவில்லை. நாகங்களால் ஏந்தப்பட்ட அம்புகள் விந்தையான சீரலோசை கொண்டிருந்தன. கௌரவர்களின் படைநிறைகள் நீர்த்திகள் போல சிதறித் தெரித்தன. தங்கள் குருதிச்சேற்றிலேயே தாங்கள் வழுக்கி விழுந்தனர். கதைகள் அரைந்து சிதைத்து உடல்களின் நிலத்தில் யானைக் கால்கள் வழுக்கின. பேயுருக்கள், நாகங்கள் என்று கௌரவ வீரர்கள் சிலர் கூவினர். நஞ்சு, அம்புகளில் நஞ்சுள்ளது என்று கூவியபடி விழுந்து ஒருவன் நரம்புகள் நீல நிறம் பெற்று உடல் நீரிலூறியது போல் ஒப்பிப் பெருக்க துடித்தமைந்தான். அமிலத்தால் முழுக்காட்டப்பட்டது போல தோல் வெந்து உரிய நெழுந்தடைந்தான். கர்ணன் தொலைவில் அவ்வலறல்களைக் கேட்டான். வீரர் செல்க, சென்று இளைய பாண்டவர் பீமனை தடுத்து நிறுத்துக. அங்கர் எழுக, அங்கர் செல்க, இது ஆணை என்று சகுனியின் முரசு ஒலித்தது. கர்ணன் தன் மைந்தர்களுடன் அங்கநாட்டு விற்படையினர் துணை வர வந்து பீமனை எதிர்கொண்டான். பீமன் கையில் இருந்த வில் காண்டீபத்திற்கு நிகரான விசை கொண்டிருப்பதை அவன் அன்று அறிந்தான். இருவரும் போர் புரிந்தபோது ஒவ்வொரு அம்பையும் ஏந்திக் கொண்டு வந்த நாகங்களை அவனால் காண முடிந்தது. அவை அவனை நோக்கி விழியுறுத்துச் சீறின. சிம்மம் போல் முழக்கமிட்டன. வாள்கள் என அவற்றின் வாள்கள் வீசின. கர்ணன் தன் ஆவனாழியில் கைவிட்டபோது அதனூடாக அடியிலையில் நிறைந்திருந்த நாகருலகை சென்றடைந்தான். அவன் கையில் எழுவதற்காக நாகங்கள் முட்டி மோதி எழுந்தன. அவன் வில்லில் தங்களை தொடுத்துக் கொண்டு உருமியபடி சென்று ஆரியகனின் நாகர்களை எதிர்கொண்டன. விண்ணில் நாகங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி போரிட்டன. முதலை போல் செதில் கொண்ட 1000 பற்கள் கொண்ட வியாரனைத் தாக்கியது வௌவால் போல் விரியும் சிறகுகள் கொண்ட காளபக்ஷன். முகத்தில் கொம்புகள் கொண்டிருந்த உக்ரனைத் தடுத்துச் சுற்றிக் கொண்டது 2 தலைகள் கொண்ட துவைதன். நாகங்கள் உடல் பிணைத்து விண்ணிலேயே நெளிந்து பேரோசையுடன் தரையில் விழுந்து அரைந்து எழுந்து துள்ளித் துள்ளித் துடித்தன. காளகனை கருணன் தாக்கியது. காஞ்சரனை மிருத்திரூபன் அரைந்து அப்பால் வீழ்த்தியது. உக்ரனை உதானன் தாக்கியது. உதரனை சுகிர்தன் அறைந்தான். நாகங்களின் உடல்களே அம்புகளாகி நிகழ்ந்து அப்போர் தெய்வங்களை திகைக்க வைக்க விண்ணில் சூழ்ந்து அவர்கள் கீழே நோக்கி சொல்லடங்கி நின்றனர். நாகநழுவுகளின் கரிய அலைகளால் கர்ணனும் பீமனும் சூழப்பட்டனர். புயலில் என களமெங்கும் தூக்கிச் சுழற்றப்பட்டார்கள். விண்ணில் சூரியன் உச்சிக்கோட்டை அடையுந்தோறும் ஆற்றல் குறைந்தவனானான். வானில் ஒளியிருந்தாலும் வெம்மை குறையலாயிற்று. தெற்கு வானிலிருந்து நாகங்கள் ஒன்றுடன் ஒன்று உடல் பின்னியவையாக பெருகி வந்து ஒளியை மூடின. அவற்றை பிறர் முகில்திரள் என்று எண்ணினர். ஆனால் நாகங்களால் அறையப்பட்டு உடல் நஞ்சாகி விழுந்து உயிர் துறந்த வீரர்கள் இறுதிக்கணத்தில் அவை நாகப்பரப்பென அறிந்தனர். ஏரிக்கு அடியில் கிடந்து மேலே பரவியிருக்கும் நீர்ப்பாசிப் பரப்பின் நெளியும் வீழ்ச்செறிவை நோக்குவதைப் போல நாகம் நாகம் என்று தவிக்க அவர்கள் உயிர் விட்டனர். கதிரொளி குறையுந்தோறும் கர்ணன் ஆற்றல் குறைந்தவனானான். அவன் அம்புகளில் விசை குறைந்தது. அவன் கை நீட்டி எடுத்தபோது தயங்கியும் அஞ்சியும் நெளிந்த ஆற்றல் குறைந்த நாகங்களே ஆழுலகிலிருந்து எழுந்து வந்தன. பீமன் தன் வெற்றிகளால் ஊக்கம் கொண்டான். களிவெறியுடன் சூதன் மகனே, இன்று உன் குருதி கொண்டே திரும்புவேன் என வஞ்சினம் உரைத்தான். என் குலமகளை சிறுமை செய்ததன் பொருட்டு இன்று நீ மண்படிந்து விழுவாய் என்று கூவினான். கர்ணன் இகழ்ச்சியுடன் நகைத்து, நன்று. உன் குலமகளின் பெருமைக்காக பேசிய விகர்ணனைக் கொன்ற அதே கதையை எடு. அறியட்டும் தெய்வங்கள் என்றான். பீமனின் கையிலிருந்த அம்பு தாழ்ந்தது. அக்கணம் அம்புகளை பெருக்கியபடி எழுந்தணைந்த கர்ணன் அவன் வில்லை உடைத்தான். அவன் தேர்ப்பாகனை அறைந்து வீழ்த்தினான். அவன் புறவிகளில் ஒன்று சரிந்தது. அவன் இடப்பக்க கவசங்கள் நொறுங்க அவன் தேரிலிருந்து பாய்ந்திறங்கி ஓடினான். அவனை அம்புகளை அடித்து அடித்து துரத்தி நகைத்த கர்ணன் ஓடி உயிர்காத்துக்கொள் ஓன்குன்றே. இது வில்லறிந்தோரின் களம். உனக்கு என வருவார்கள் வெற்றுத்தசை கொண்ட மல்லர். அங்கு சென்று விளையாடு என்றான். பீமன் திரும்பி நோக்கியபோது கர்ணனின் நெஞ்சில் அனலென இருந்த கவசத்தை
அவன் செவிகளில் 2 சுடர்கள் என கண்ணை வெட்டிய குண்டலங்களைக் கண்டான். திகைத்து கைகள் தளர நின்றான். அவன் சொல்லிக் கொண்டிருப்பதென்ன என்று அவன் செவிகள் கேட்கவில்லை. கர்ணனின் தேரை ஓட்டிய துர்ஜயன் கை சுட்டி ஏதோ சொன்னான். அவனும் செவ்வொளியில் மின்னிக் கொண்டிருந்தான். பீமனின் வலக்காலும் வலக்கையும் முற்றாகவே ஆற்றலிழந்து தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு கணத்தில் அவனுள் இருந்து உயிர் துடித்து எழுந்தது. ஓடு 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 என ஆணையிட்டது. அவன் மூச்சு தெறிக்க ஓடிச் சென்று தேரிலேறிக் கொண்டான். பின்னடையவா பாண்டவரே என பாகன் கேட்டபோதுதான் நெஞ்சை அழைத்துக் கொண்டு ஒரு விம்மல் எழுந்தது. செல்லவா என்று பாகன் கேட்டதற்கு அதுவே மறுமொழி என ஒலித்தது. தேர்ப்பாகன் தேரை பின்னெடுத்த கணம் அவன் 2 தோள்களிலும் நாகங்கள் விம்மிப் பருத்து பெருகி எழுந்தன. ஆரியகன் அவன் செவிகளில் இதோ அணைகிறது கதிர்குன்றும் பொழுது. இன்றே கொல்க அவனை. அஞ்சாதே. மேலும் பெரிய அம்பை எடு. இதோ இவ்வம்பில் நான் குடிகொள்கிறேன். இதோ இதை எடு என்று ஆணையிட்டார். பீமன் இன்னொரு வில்லை பெற்றுக்கொண்டு தேரில் முன்னெழுந்து சென்றான். கண்முன் ஒளி எழுந்து வருவதைக் கண்டான். கர்ணனின் நெஞ்சில் இருந்த கவசம் அணைந்து மஞ்சள் நெளிவெனத் தெரிந்தது. குண்டலங்களின் தழலைக் கண்டது விழிமயக்கோ என்று தோன்றியது. அத்தருணத்தில் கர்ணனின் சொற்கள் அவன் எண்ணத்தை அறைந்தன. நெருப்பென அவனை எரியச் செய்தன. அம்புகளால் அறைந்தபடி அவன் கர்ணனை நோக்கிச் சென்றான். ஆம், நான்தான் விகர்ணனைக் கொன்றேன். அத்தனை கௌரவர்களையும் கொல்வேன் என சொல் கொண்டவன் நான். அவனும் கௌரவனே. இன்னும் கொல்வேன். அனைவரையும் கொன்றபின் மீண்டும் பிறந்தெழுவேன். மீண்டும் மீண்டும் கொல்வேன். 7 பிறப்பில் அவர்களைக் கொன்று களியாடுவேன். அறிக தெய்வங்கள். நான் அறமிலி. நான் நெறியறியா விலங்கு. நான் கீழ்மகன். நான் எந்த தெய்வத்திற்கும் கடன்பட்டவன் அல்ல. இங்கே எதையும் எஞ்சிவிட்டுச் செல்பவனும் அல்ல. ஆரியகனின் நாகங்களால் கர்ணன் சூழப்பட்டான். அவன் ஒளியை முற்றாக அவை மறைத்தன. அவன் அம்பில் எழுந்த நாகங்களை அவை சிதைத்தன. கடத்தில் அவன் நின்றிருந்த பகுதியை மட்டும் இருள் போர்வை ஒன்று வந்து சூழ்ந்தது. அவனுடன் நின்று பொருதிய மைந்தர்களால் கூட அவனை காண முடியவில்லை. நாகபாசன் என்பதனாலேயே அவன் மேல் வஞ்சம் கொண்டிருந்த நாகங்கள் இருந்தன. அவன் அம்பில் எழுந்த நாகங்களின் பகைவர்கள் இருந்தனர். அவனால் வெல்லப்பட்ட நாகங்கள் இருந்தன. ஒவ்வொன்றும் அத்தருணத்தில் தங்கள் வஞ்சத்தை, பகைமையை மீறிச் செல்வதன் களியாட்டை, பிழை இயற்றுவதிலுள்ள உவகையைக் கண்டு கொண்டன. அவன் கவசங்களின் மேல் முத்தமிட்டு முத்தமிட்டு உதிர்ந்தன நச்சுப்பற்கள். அவனைச் சூழ்ந்தன வசையென சீறல்கள். ஏகாக்ஷர் சொன்னார், அரசி, களத்தில் கர்ணனுடன் பீமன் போரிட்டுக் கொண்டிருக்கையில் அவனுக்கு பின்னாலிருந்து சகதேவனும் நகுலனும் அம்புகள் பெய்தபடி கிளம்பி வந்து இருபுறமும் நின்று வில் துணை செய்தனர். மூவரும் தொடுத்த அம்புகளால் அங்க நாட்டு விற்படையினர் தடுக்கப்பட்டார்கள். கர்ணன் கைவீசி ஆணையிட அவன் மைந்தர்களும் இளையோரும் சூழ்ந்து நின்று போரிட்டார்கள். கர்ணனின் மைந்தர் ஒவ்வொருவரும் கர்ணனே என பாண்டவர்கள் அறிந்தார்கள். விருஷசேனனும் விருஷகேதுவும் கர்ணனின் 2 கைகளென்றே திகழ்ந்தார்கள். அவர்களின் அம்புகளால் பாண்டவர்களின் விற்படையினர் இருந்த தேரிலிருந்து உதிர்ந்தபடியே இருந்தனர். கவசக் கோட்டைக்குள் இருந்து பாஞ்சால வில்லவர்கள் எறும்புகள் சிறகு கொண்டு எழுவது போல் வந்து வீழ்ந்தவர்களின் இடத்தை நிறைத்தனர். நகுலன் சித்ரசேனனின் அம்பால் வில் அறுபட தாவி தேரிலிருந்து இறங்கி தப்பினான். அவன் புறவியொன்றில் ஏறி வில்லவன் களம்பட திகைத்துச் சுழன்று நின்ற ஒரு தேரில் ஏறிக்கொள்வதற்குள் அவனை சத்யசேனனின் அம்புகள் வந்து அறைந்தன. அவன் வில்சூடி அம்பரா தோணியுடன் தேரை விசை கொண்டு முன் செலுத்திய போது விந்தையான இருள் ஒன்று அப்பகுதியை மூடிக் கடந்து சென்றது. மண்ணிறங்கிய அந்த மழைமுகில் கடந்து செல்வதற்குள் அதன் திரைமறைவில் விரைந்து அணுகிய நகுலன் சித்ரசேனனின் கழுத்தை பெரையம்பால் அறுத்தான். தேர்த்தட்டிலிருந்து அவன் உருண்டு விழுந்த ஓசை கேட்டு நிலையெழுந்த சத்யசேனனின் நெஞ்சை நீளம்பு ஒன்றால் துடைத்தான். இருள்மயக்கம் விலகியபோது தன் 2 மைந்தரும் தேரிலிருந்து விழுந்து கிடப்பதைக் கண்டு கர்ணன் அலறினான். அவனுடைய பாகன் துர்ஜயன் தேரை பின்னெடுத்துச் செல்ல அலறியபடியே நீரில் மூழ்குபவன் என அவன் தோன்றினான். செல்க,
அவனைத் தொடர்ந்து செல்க. இச்சோர்விலிருந்து அவன் எழலாகாது என்று கூவியபடி பீமன் கர்ணனை அம்புகளால் அறைந்தபடி தொடர்ந்து சென்றான். கொக்கிகளால் சித்ரசேனனும் சத்யசேனனும் தூக்கி அகற்றப்பட்டனர். பீமனை விருஷசேனன் தாக்க சகதேவனை விருஷகேது தாக்கினான். நகுலனை சுஷேணனும் சத்ருஞ்சயனும் எதிர்த்தனர். கர்ணன் நாணொலி எழுப்பியபடி எழுந்து வந்து பீமனை அம்பால் அறைந்தான். பீமன் தன் தேரை கர்ணனை நோக்கி திருப்பிக் கொண்டு செல்ல ஆணையிட்டான். பீமனால் கர்ணனை களத்தில் எதிர்கொள்ள முடியும் என்பதைக் கண்ட பாஞ்சால வீரர்கள் விருகோதரர் வெல்க, வெற்றிகொள் பாண்டவர் வாழ்க என முழக்கமிட்டனர். ஒவ்வொரு அம்புக்கும் அம்பு செலுத்தி பீமன் கர்ணனை எதிர்த்தான். குருக்ஷேத்திர களத்திற்கு வந்த பிறகு முதல் முறையாக கர்ணன் 7 முறை தேர்தட்டில் உடல் வளைத்துப் படுத்து தன் தலை கொய்ய வந்த அம்புகளிலிருந்து தப்பினான். இளையோரின் இறப்பால் விருஷசேனனும் விருஷகேதுவும் வெறிகொண்டிருந்தனர். கண்ணீர் வழியும் கண்களுடன் சகதேவனையும் நகுலனையும் அவர்கள் எதிர்த்தனர். நகுலன், இன்று எங்கள் மைந்தனின் குருதிக்கு 100 மேனி ஈடு செய்ய கள்ம எழுந்திருக்கிறோம். சூதர் கூட்டங்களே, விலகிச் செல்க. உங்கள் குதிரைக் கொட்டில்களில் ஒடுங்கிக் கொண்டு உயிர் காத்துக் கொள்க என்று கூவினான். விருஷசேனன் மறுவஞ்சனம் உரைக்கவில்லை. பற்களால் உதடுகளை கடித்துக் கொண்டு தோள்தசைகள் விம்மி விம்மி நெகிழ அம்புகளால் சகதேவனை அறைந்தான். விருஷகேது நகுலனின் பாகனை கொன்றான். அவன் நெஞ்சிலும் தோளிலும் அம்புகளை செலுத்தினான். பீமனின் அம்புகள் பட்டு கர்ணனின் புறவிகளில் ஒன்று கழுத்து அறுந்து கால் பின்னி தேரை வலப்பக்கமாக இழுத்தது. அதை இழுத்து தேரை சீரமைக்க முயன்ற துர்ஜயன் தன் தவறான கோணத்தை பீமனுக்கு காட்டினான். அதை உணர்ந்து அவனைக் காக்க கர்ணன் அம்பு எடுப்பதற்குள் துர்ஜயன் தேரிலிருந்து தலை துண்டாகி சரிந்து விழுந்தான். எடுத்த அம்பை பீமனை நோக்கி கர்ணன் ஏவ அதை பீமன் அறைந்து சிதறடித்தான். என்ன நிகழ்ந்தது என்று கர்ணனுக்கு புரியவில்லை. தன் எண்ணமே அம்பென எழுவதைக் கண்டவன் அவன். எண்ணி செயலாற்றுவதற்கு நடுவே புகும் அந்த கணநேர இருளை அவன் அப்போதுதான் உணர்ந்தான். கீழ்மகனே என்று கூவியபடி அம்புகளால் பீமனை மாறி மாறி அறைந்தான். அத்தனை அம்புகளும் செயலிழக்கக் கண்டு அறியா உளவிசை ஒன்று எழ தன் நாகபாசத்தின் மேல் கை வைத்தான். பின்னர் பற்களைக் கடித்தபடி தன்னை காத்துக் கொண்டான். பீமன் வெற்றியால் அனைத்து உளக்கொந்தளிப்பையும் கடந்து கைகளும் உள்ளமும் பெருகியவனானான். குருக்ஷேத்திரக் களத்தில் அவன் ஒருபோதும் அத்தகைய வீச்சுடன் போரிட்டதில்லை. உன் ஆணவத்தால் என் குலமுகளை இழிவு செய்தாய். இழிபிறப்போனே, உன்னை நம்பி எங்களை பகைத்தான் கௌரவன். நீ இயற்றிய ஒவ்வொன்றுக்கும் ஈடு செய்யப் போகிறாய் என்று கூவினான். இதோ இக்களத்தில் வீழ்வார்கள் உன் மைந்தர். இங்கே நெஞ்சு உடைந்து கிடப்பார்கள் உன் உடன் பிறந்தார். அறிக, உன் குலம் இங்கே எஞ்சாது அழியும் என்றான். கர்ணன், எஞ்சுவதைக் கணக்கிடத் தொடங்கிவிட்டாயா? உன்னில் எஞ்சுவதென்ன என்று பார் என்றான். கர்ணனின் தேரில் ஏறிக்கொண்டு பிருகத்ரதன் கடிவாளத்தை இழுத்து தேரை நிலைமீட்டு பீமனுக்கு எதிராக கொண்டு சென்றான். அவர்களின் அம்புகள் ஒன்றுக்கு ஒன்று எதிர் நின்றன. கர்ணனின் அம்புகளும் இலக்கு பிழைக்கும் என்பதை அங்கர் அன்று அறிந்தனர். ஓர் அம்பு பிழைத்தபோது கர்ணனே திகைத்தான். பிறிதொன்று பிழைக்க அத்திகைப்பே வழிவகுத்தது. சீற்றம் மேலும் அவனை தவறச் செய்தது. அத்தருணத்தில் பீமனின் வில்லிலிருந்து எழுந்த கரிய காளாஸ்திரம் அவன் நெஞ்சைத் தாக்கி தூக்கிச் சுழற்றி குருதியுடன் வீசியது. தேரிலிருந்து விழுந்த கர்ணன் பாய்ந்து புரவி ஒன்றிலேறிக்கொண்டு அம்புகளால் பீமனை அறைந்தபடி தன் தேர் நோக்கி பாய்ந்தான். பீமனின் அம்புகளால் அவன் கவசங்கள் உடைந்தன. குருதி வழியும் உடலுடன் தன் தேரில் மீண்டும் ஏறிக்கொண்டு அம்புத்தூளியை கையிலெடுத்தான். பீமன் பேரம்பு ஒன்றை எடுக்க சினக்கூச்சலுடன் கர்ணன் மீண்டும் தன் நாகபாசத்தை கையிலெடுத்தான். மேலும் சினம் பெருக, விலகிச் செல். கீழ்மகனே, விலகிச் செல். என்னிடம் உயிர் விளையாடாதே என்று கூவியபடி அதை திரும்ப வைத்தான். அரவான் சொன்னான், நாகர்கள் வென்ற களம் அது. ஆரியகனின் நாகங்களால் அரவம்பனின் நாக அம்புகள் செயலற்றன. அங்கர் படை மெல்ல மெல்ல பின்னடைந்து கொண்டிருந்தது. செல்க, செல்க என்று மானாகமான ஆரியகன் பீமனை நோக்கிக் கூவினார்.
பீமன் கராளாஸ்திரத்தை எடுத்து வில்லில் தொடுத்தெடுக்க அதில் ஏறி அமர்ந்த ஆரியகன் கர்ணனை நோக்கி மதகளிறு போல் துது சுழற்றி செவி வீசியபடி பறந்து வந்தார். கர்ணனின் கையிலிருந்து நாகபாசம் தயங்கியது. ஒரு கணத்தில் அவன் அதை கைவிட்டு பிறிதொரு அம்பை எடுப்பதற்குள் அவன் நெஞ்சை ஆரியகன் அறைந்தார். தேர்தட்டிலிருந்த கர்ணன் தெரித்து விழ அவனை அள்ளித் தூக்கி குதறி அப்பாலிட்ட ஆரியகன் நிலத்தில் வாலறைந்து எழுந்து பாய்ந்து அவனை கவ்வச் சென்றார். தன் அம்பரா துணியிலிருந்து பரசுராமர் அளித்த திருநாஸ்திரத்தை எடுத்து ஆரியகன் மேல் தொடுத்தான் கர்ணன். குன்றாக்கூர் கொண்ட புல்லின் விசை ஆரியகனை இரு துண்டுகளாக்கியது. ஆரியகனின் நீண்ட கரிய உடல் துண்டுகள் வெண்ணிழலுடன் போர்க்களத்தில் விழுந்து துடித்தன. ஒன்றையொன்று நோக்கி வந்து இணைந்து கொள்ள முயன்று முட்டி முருகி பின்னலாகி களத்தில் நின்று துள்ளின. நெஞ்சக்குருதி வார நினைவிழந்து மயங்கிய கர்ணனை நோக்கி ஹலாஸ்திரத்தை ஏவினான் பீமன். முழங்கி வந்த அதை தடுக்கும் பொருட்டு காலால் மண்ணை உதைத்து புரண்ட கர்ணன் கையை அறைந்து ஊன்றி எழுந்து குருதி வழிந்து நோக்கு மறைந்த கண்களால் பீமனை பார்த்தான். மூன்றாம் முறையாக அரவம்பைத் தொட்ட அவன் கை விலகி தொய்ந்து சரிந்து மண்ணில் படிந்தது. அங்கநாட்டினர் வீசு கொக்கிகளால் கர்ணனை தூக்கி இழுத்து படைக்குள் கொண்டு சென்றனர். வீழ்ந்தார் அங்கர். வெற்றி! இளைய பாண்டவருக்கு வெற்றி! வெற்றி! விருகோதரருக்கு வெற்றி! என்று பாண்டவர்களின் முரசுகள் ஓசையிட்டன. களத்தில் கவிழ்ந்து கிடந்த கர்ணனின் பொற்தேர் மேல் ஓங்கி உதைத்து பீமன் உரக்க நகைத்தான். இன்றுடன் உன் ஆணவம் அழிக! இவ்வனைத்துக்கும் அடிகோலிய உன் ஆணவத்தின் மேல் இதோ காரித்துப் பிகிறேன். கீழ்ப்பிறவியே, இனி நீ தலை தூக்கி களமெழலாகாது என்றான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.